என் பெயர் பிரியா. எனக்கு இப்போது 20 வயது. என் வாழ்க்கை ஒரு கனவு போலத் தொடங்கியது. ஆனால் அது ஒரு கொடூரமான பேய்க் கனவாக மாறியது. நான் பிறந்து வளர்ந்தது ஒரு சிறிய கிராமம். எங்கள் குடும்பம் மிகவும் எளிமையானது. என் அப்பா ஒரு கூலி வேலை செய்பவர். அம்மா வீட்டிலிருந்து சிறு வேலைகள் பார்த்து வந்தார். எங்களுக்கு வசதி இல்லாவிட்டாலும் அன்பும் பாசமும் நிரம்பிய குடும்பம் அது. ஆனால் அந்த இன்பமான வாழ்க்கை ஒரே நாளில் சீர்குலைந்தது. என் பெற்றோர் இருவரும் மர்மமான முறையில் இறந்துவிட்டார்கள். அவர்கள் இறந்த விதம் எங்கள் கிராமத்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. யாருக்கும் எதுவும் புரியவில்லை. போலீசார் விசாரணை நடத்தினார்கள். ஆனால் எந்த காரணமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. என் பெற்றோர் இறந்த பிறகு எங்கள் வீட்டு உரிமையாளர் என்னை வெளியேற்றினார். உனக்கு வாடகை கட்ட யாரும் இல்லை, இந்த வீடு எனக்கு வேண்டும் என்று சொல்லி என்னை தெருவில் தள்ளிவிட்டார். எனக்கு வேறு யாரும் இல்லை. உறவினர்கள் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் முற்றிலும் தனிமையானேன். என் கைகளில் இருந்தது ஒரு சிறிய பை மட்டுமே. அதில் சில பழைய ஆடைகளும் என் அம்மாவின் ஒரு புகைப்படமும் இருந்தது. அதுவே எனக்கு மிகப்பெரிய செல்வம். நான் நகரத்திற்கு வந்தேன். நகரம் எனக்கு முற்றிலும் புதியது. மக்கள் கூட்டம், வாகனங்களின் சத்தம், உயரமான கட்டிடங்கள் எல்லாமே என்னை பயமுறுத்தின. எனக்கு பசி எடுத்தது. ஆனால் சாப்பிட பணம் இல்லை. குப்பைத் தொட்டிகளில் யாராவது போட்டுவிட்டு சென்ற உணவை தேடி சாப்பிட்டேன். இரவில் தெரு ஓரங்களில் படுத்து தூங்கினேன். எனக்கு புத்திசாலித்தனமாகவும் கவர்ச்சியாகவும் இருந்த யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை. நான் மிகவும் பயந்து போனேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு போராட்டமாக இருந்தது. ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. நான் ஒரு கட்டிடத்தின் முகப்பில் ஒதுங்கி நின்றேன். உடம்பு முழுவதும் நனைந்து கிடந்தது. அப்போது ஒரு கருப்பு பெரிய கார் வந்து நின்றது. காரிலிருந்து ஒரு நடுத்தர வயது மனிதர் இறங்கி வந்தார். அவர் மிகவும் நேர்த்தியாக உடையணிந்திருந்தார். அவரது பார்வை என் மீது பட்டது. நான் பயந்து சிரித்து போனேன். அவர் என்னிடம் வந்து, "உனக்கு உணவு தேவையா?" என்று கேட்டார். என் குரல் வரவில்லை. நான் தலையை அசைத்தேன். பின்னர் அவர், "எனக்கு ஒரு உதவியாளர் தேவை. நீ என்னுடன் வருகிறாயா?" என்றார். எனக்கு ஒரு கூரை வேண்டும், உணவு வேண்டும். அதனால் நான் சம்மதித்தேன். ஆனால் மனதுக்குள் ஒரு பயம். இவர் யார்? ஏன் எனக்கு உதவி செய்கிறார்? என்ற கேள்விகள் என் மனதில் ஓடின. நான் காரில் ஏறினேன். அந்த நொடியிலிருந்து என் வாழ்க்கையே மாறிப்போனது. ஒரு அந்நியரின் காரில் ஏறிய பிரியா பணக்காரரின் வீட்டிற்கு சென்றாள். அந்த இடத்தில் அவளுக்கு கிடைத்தது உணவும் தங்குமிடமும் மட்டுமல்ல, கொடூரமான பயங்கரமான ரகசியங்களும். அடுத்து என்ன நடக்கும்? நான் அவருடன் அவரது வீட்டிற்கு வந்தேன். அது ஒரு மாபெரும் பங்களா. நான் பார்த்ததிலே மிக பெரிய வீடு அது. உள்ளே நுழைந்ததும் அந்த இடத்தின் ஆடம்பரம் என்னை வியப்பில் ஆழ்த்தியது. தங்க நிற விளக்குகள், விலையுயர்ந்த தளவாடங்கள், அழகிய ஓவியங்கள், அத்தனையும் எனக்கு புதிய உலகம். முதலாளி, அவர் பெயர் திரு கார்த்திக், எனக்கு ஒரு அறை ஒதுக்கித் தந்தார். அந்த அறை நான் முன்பிருந்த முழு வீட்டை விட பெரியதாக இருந்தது. நான் குளித்து புதிய ஆடைகளை அணிந்தேன். கண்ணாடியில் என் பிரதிபலிப்பை பார்த்தபோது நானே என்னை அடையாளம் காணவில்லை. நான் மிகவும் அழகாக இருந்தேன். முதலாளி எனக்கு வேலைகளை கற்றுக் கொடுத்தார். சமையல், வீட்டை சுத்தம் செய்தல், தோட்டத்தை பராமரித்தல் என பல வேலைகள். நான் மிகுந்த கவனத்துடன் வேலைகளை செய்தேன். அவர் மிகவும் நல்லவராகவும் அக்கறையுடனும் இருந்தார். ஆனால் அவரிடம் ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு இரவும் அவர் ஒரு இளம் பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்து தனது அறைக்கு அழைத்துச் செல்வார். சிறிது நேரத்தில் அந்த அறையிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் வெளியே வரும். காலையில் அந்த இளம்பெண் காணாமல் போயிருப்பாள். இது எனக்கு மிகவும் பயமாகவும் புதிராகவும் இருந்தது. நான் இதை பற்றி யாரிடமும் பேசவில்லை. ஒரு நாள் நான் என் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன். திடீரென்று என் கண்கள் திறந்தன. முதலாளியின் அறையிலிருந்து மீண்டும் அந்த சத்தம் கேட்டது. இந்த முறை நான் பயந்து போனேன். ஏனென்றால் அது வலி கலந்த அழுகை போல இருந்தது. நான் எழுந்து அறையின் கதவு ஓரமாக சென்று ஒட்டு கேட்டேன். அங்கு எனக்கு புரிந்தது, அது ஒரு இளம் பெண்ணின் அழுகை. என் மனம் மிகவும் கலக்கமடைந்தது.
இவர் உண்மையில் யார் என்று யோசித்தேன். மறுநாள் காலை நான் சமையலறையில் இருந்தேன். முதலாளி வந்து, பிரியா, நேற்று இரவு நல்ல தூக்கம் வந்ததா என்றார். நான் அவரை பார்த்து சிரித்தேன். ஆனால் என் உள்ளத்தில் பயம் இருந்தது. அன்று மாலை அவர் மற்றொரு இளம் பெண்ணை அழைத்து வந்தார். அவரது அறைக்குச் செல்லும் முன் அந்த இளம் பெண் என்னை ஒருமுறை பார்த்தாள். அவள் கண்களில் பயம் நிறைந்திருந்தது. நான் ஒன்றும் செய்யவில்லை. நான் ஒரு பலவீனமான பெண். நான் பயந்து கொண்டே இருந்தேன். இருப்பினும் என் மனதில் ஒரு பிடிவாதம் முளைத்தது. இந்த ரகசியத்தை நான் கண்டுபிடித்தே தீருவேன். பிரியாவுக்கு முதலாளியின் மீது சந்தேகம் அதிகரிக்கிறது. ஒவ்வொரு இரவும் காணாமல் போகும் பெண்கள், மர்மமான சத்தங்கள், இவற்றுக்கு பதில் என்ன? பிரியா அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முடிவெடுக்கிறாள். பல நாட்கள் சென்றன. முதலாளி மிகவும் நம்பிக்கைக்குரியவராக நடந்து கொண்டார். அவர் எனக்கு புதிய உடைகள் வாங்கித் தந்தார். மாதந்தோறும் சிறிய தொகையை எனக்கு ஊதியமாகவும் கொடுத்தார். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் அந்த இரவு நிகழ்வுகள் மட்டும் என் மனதை அரித்துக் கொண்டிருந்தன. ஒவ்வொரு இரவும் அந்த இளம் பெண்களின் அழுகை என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. நான் முடிவு செய்தேன், இது நியாயமல்ல. நான் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு நாள் நான் தைரியத்தை சேகரித்து முதலாளியிடம் பேசினேன். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் என்றேன். ஒவ்வொரு இரவும் நீங்கள் யாரையோ அழைத்து வருகிறீர்கள். அவர்களுக்கு என்ன நடக்கிறது? நான் கேட்டதும் அவர் முகம் சற்று மாறியது. பின்னர் அவர் புன்னகைத்து, அவர்கள் எனக்கு உறவினர்கள். அவர்கள் சில நாட்கள் என்னுடன் தங்கிவிட்டு செல்வார்கள் என்றார். ஆனால் அவரது கண்கள் என்னை ஏமாற்றின. அவர் பொய் சொல்கிறார் என்பதை என்னால் உணர முடிந்தது. நான் வேலைகளை கவனமாக செய்ய ஆரம்பித்தேன். முதலாளி தூங்கும் நேரத்தில் நான் அவரது அறை வாசலில் ஒற்று கேட்டேன். ஒரு நாள் நான் அவரது அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தேன். அப்போது உள்ளே இருந்து ஒரு பேச்சு கேட்டது. இந்த மருந்தை சோதிக்க வேண்டும் என்று ஒரு குரல் சொன்னது. மருந்தா? என்ன மருந்து? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அன்றிரவு முதலாளி ஒரு இளம் பெண்ணை அழைத்து வரவில்லை. நான் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அவரது அறைக்கு சென்று கதவை திறந்து பார்த்தேன். ஆனால் உள்ளே எதுவும் இல்லை. ஒரு பெரிய மேசை மட்டும் இருந்தது. அதில் சில குப்பிகள் மற்றும் ஊசிகள் இருந்தன. எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. நான் உடனே போலீசுக்கு தகவல் தெரிவிக்கலாமா? ஆனால் என்னிடம் திடமான ஆதாரம் இல்லை. முதலாளி மிகவும் செல்வாக்குமிக்கவர். நான் ஒரு ஏழை பெண். எனக்கு எதிராக அவர் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். நான் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். நான் முதலாளிக்கு உண்மையிலேயே உதவி செய்யும் ஒரு நல்ல ஊழியராக நடித்தேன். அவர் மீது முழு நம்பிக்கை வைத்தது போல் நடந்து கொண்டேன். இதனால் அவர் மேலும் என்னை நம்பினார். ஒரு நாள் அவர் என் அறைக்கு வந்து, பிரியா, நீ மிகவும் நல்ல பெண். உனக்கு ஒரு பொருள் தருகிறேன் என்று சொல்லி ஒரு சாவியை கொடுத்தார். இது என் அறையின் கதவின் சாவி என்றார். எனக்கு தேவைப்பட்டால் நீ உள்ளே செல்லலாம். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இது ஒரு சோதனையா? அல்லது அவர் உண்மையிலேயே என்னை நம்புகிறாரா? நான் அந்த சாவியை வாங்கி மனதில் உறுதி செய்து கொண்டேன். இப்போதுதான் உண்மையை அறியும் தருணம் வந்துவிட்டது. முதலாளி கொடுத்த சாவி பிரியாவின் கைகளில் ஒரு வாய்ப்பாக மாறுகிறது. ஆனால் அந்த அறைக்குள் என்ன இருக்கிறது? பிரியா தனது தைரியத்தை சோதிக்கப் போகிறாள். அடுத்த பகுதியில் பிரியா அந்த அறைக்குள் நுழைகிறாள். அன்றிரவு நான் முடிவு செய்தேன். முதலாளி வெளியே சென்ற பிறகு நான் அந்த சாவியை எடுத்துக்கொண்டு அவரது அறைக்கு சென்றேன். கதவை மெதுவாக திறந்தேன். உள்ளே இருட்டாக இருந்தது. நான் ஒரு சிறிய மின் விளக்கை எடுத்து அதன் உதவியுடன் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த அறையில் ஒரு பெரிய மேசை இருந்தது. அதில் பல இரசாயன குப்பிகள், ஊசிகள் மற்றும் சில காகிதங்கள் இருந்தன. நான் நெருங்கி பார்த்தபோது அந்த காகிதங்களில் ஏதோ ஒரு பரிசோதனையின் குறிப்புகள் இருந்தன. மாதிரி எண் 7, விளைவு மயக்கம் என்று எழுதப்பட்டிருந்தது. என் கைகள் நடுங்கின. இது ஒரு மருந்து பரிசோதனை. அப்போது வெளியில் வாகனம் நிற்கும் சத்தம் கேட்டது. முதலாளி திரும்பி வந்துவிட்டார். நான் பதறிப்போய் அறையிலிருந்து வெளியே வந்து என் அறைக்கு ஓடினேன்.
கதவை மூடிக்கொண்டு மூச்சு வாங்கினேன். முதலாளி என்னை சந்தேகித்தாரா? நான் ஒரு தவறு செய்துவிட்டேனா? அந்த இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. மறுநாள் காலை முதலாளி என் அறைக்கு வந்து, பிரியா, நீ ஏன் இவ்வளவு களைப்பாக இருக்கிறாய் என்று கேட்டார். எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று பொய் சொன்னேன். அவர் எதுவும் சந்தேகிக்கவில்லை. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் இந்த ரகசியத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு முதலாளியின் அறையில் ஒரு கேமராவை மறைத்து வைக்க வேண்டும். ஆனால் அது மிகவும் ஆபத்தானது. அவர் கண்டுபிடித்துவிட்டால் என் நிலை என்னவாகும்? நான் யோசித்தேன். நான் ஒரு ஏழை பெண். எனக்கு வேறு வழியில்லை. இது ஒரு நியாயமான போராட்டம். நான் நிறுத்த மாட்டேன். ஒரு நாள் நான் சந்தையில் ஒரு சிறிய கேமராவை வாங்கினேன். இரவில் முதலாளி வெளியே சென்றதும் நான் மீண்டும் அவரது அறைக்கு சென்றேன். அறையில் ஒரு புத்தக அலமாரி இருந்தது. அதில் ஒரு புத்தகத்தின் பின்னால் அந்த கேமராவை மறைத்து வைத்தேன். அப்பிறகு சாதாரணமாக என் அறைக்கு வந்துவிட்டேன். அடுத்த சில நாட்கள் நான் கேமராவை பார்த்து என்ன காட்சிகள் பதிவாகியுள்ளன என்று பார்க்க விரும்பினேன். ஆனால் முதலாளி வீட்டில் இருந்ததால் என்னால் அதை செய்ய முடியவில்லை. பொறுமை கடைபிடித்தேன். இறுதியாக ஒரு வெள்ளிக்கிழமை முதலாளி ஒரு வார இறுதி பயணத்திற்கு சென்றார். வீடு முற்றிலும் காலியாக இருந்தது. இதுதான் சரியான நேரம். நான் கேமராவை எடுத்து என் மொபைலுடன் இணைத்து பதிவுகளை பார்க்க ஆரம்பித்தேன். நான் கண்டவை என் நெஞ்சை பிளந்தன. கேமராவில் பதிவான காட்சிகள் பிரியாவிற்கு அதிர்ச்சியை கொடுக்கின்றன. முதலாளியின் உண்மையான முகம் இப்போது அவளுக்கு தெரிய வருகிறது. ஆனால் இந்த ஆதாரத்தை வைத்து அவள் என்ன செய்யப் போகிறாள்? அடுத்த பகுதியில் கேமரா காட்சிகளின் ரகசியம் வெளிப்படுகிறது. கேமரா பதிவுகளை பார்த்தபோது நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அதில் முதலாளி ஒரு இளம் பெண்ணுக்கு மயக்க மருந்தை செலுத்துவது போன்ற காட்சிகள் இருந்தன. பின்னர் அவர் அந்த பெண்ணிடம் சில பரிசோதனைகளை மேற்கொண்டார். அவர் அவளை கொல்லவில்லை, ஆனால் அவளது உடல்நிலையை மோசமாக்கும் விதமான மருந்துகளை அவளுக்கு செலுத்தினார். இது மிகவும் கொடூரமான செயல். இந்த இளம் பெண்கள் எல்லாம் ஏழை குடும்பங்களை சேர்ந்தவர்கள். அவர்களின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஏதோ பைத்தியம் பிடித்ததாக நினைத்து முதலாளியிடம் அவர்களை சிகிச்சைக்காக அழைத்து வந்தனர். ஆனால் உண்மையில் அவர்கள்தான் பலியானவர்கள். எனக்கு மிகவும் கோபம் வந்தது. இந்த மனிதர் எத்தனை உயிர்களை பாழாக்கியுள்ளார். நான் உடனே போலீஸை தொடர்பு கொள்ள தீர்மானித்தேன். ஆனால் ஒரு நாள் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. முதலாளி என்னை அழைத்து, பிரியா, உனக்கு தெரியுமா, நான் உன்னை ஏன் இந்த வீட்டில் சேர்த்தேன் என்று கேட்டார். நான் ஒன்றும் புரியாமல் தலை அசைத்தேன். அவர் தொடர்ந்தார், உன் பெற்றோரை நான் தான் கொன்றேன். இந்த வார்த்தைகள் என் காதுகளை துளைத்தன. நான் செயலற்று நின்று விட்டேன். அவர் மேலும் கூறினார், உன் அம்மா என்னுடைய இரகசியத்தை கண்டுபிடித்து விட்டார். அதனால் நான் அவர்களை அகற்ற வேண்டியிருந்தது. ஆனால் உன்னை பார்த்ததும் எனக்கு பாவம் தோன்றியது. அதனால் நான் உனக்கு வேலை கொடுத்து உன்னை கவனித்து வந்தேன். இந்த உண்மை என்னை சுழற்றியது. என் பெற்றோரின் மரணத்திற்கு காரணமானவர் இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்பவராக நடித்து கொண்டிருக்கிறார். என் மனதில் கோபமும் துக்கமும் வெறுப்பும் ஒன்றாக கலந்தன. நான் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியே சென்றேன். என் அறைக்கு சென்று கதவை பூட்டிக்கொண்டு அழுதேன். ஆனால் நான் சோர்வடையவில்லை. இப்போது எனக்கு 2 காரணங்கள் இருந்தன. 1, என் பெற்றோரின் நியாயத்தை வெல்வது. 2, இந்த மனிதர் செய்யும் கொடூரங்களை நிறுத்துவது. நான் உடனே என் மொபைலை எடுத்து போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்தேன். எனக்கு உதவுங்கள், ஒரு கொலைகாரனின் வீட்டில் நான் சிக்கியுள்ளேன் என்று கத்தினேன். எனக்கு பதில் வந்தது, நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள்? நாங்கள் உடனடியாக அனுப்புகிறோம். நான் முகவரியை சொன்னேன். இப்போது நான் முதலாளியின் கண்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தேன். பிரியா போலீஸை தொடர்பு கொண்டு விட்டாள். ஆனால் முதலாளிக்கு இது தெரிந்துவிடுமோ? பிரியா முதலாளியிடம் இப்போது நேருக்கு நேர் நிற்க வேண்டிய நிலை வந்துள்ளது. அடுத்த பகுதியில் நியாயம் வெல்லுமா? பிரியா தப்பி பிழைப்பாளா? நான் போலீஸுக்கு புகார் கொடுத்த அரை மணி நேரத்தில் வீட்டின் வெளியில் சைரன் ஒலி கேட்டது. நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன். 2 போலீஸ் வேன்கள் வந்து நின்றன.
பல வீரர்கள் கீழே இறங்கி வீட்டை சூழ்ந்து கொண்டனர். நான் மாடிப்படியில் இருந்து கீழே ஓடினேன். முதலாளி அதிர்ச்சியடைந்து, "என்ன இது?" என்று கத்தினார். நான் அவரை பார்த்து, "இது உங்களுக்கு நியாயமான தண்டனை" என்றேன். போலீஸ் அதிகாரி உள்ளே வந்து, "திரு கார்த்திக், நீங்கள் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள்" என்றார். முதலாளி என்னை வெறித்துப் பார்த்தார். அந்த பார்வையில் வெறுப்பும் கோபமும் ஆச்சரியமும் இருந்தது. போலீசார் முதலாளியின் அறைக்குள் சென்று பல ஆதாரங்களை கைப்பற்றினர். மருந்துகள், ஊசிகள், பரிசோதனை குறிப்புகள் அனைத்தையும் தங்கள் வசம் எடுத்துக்கொண்டனர். அவர்கள் அடித்தளத்திலிருந்து மேலும் சில பொருட்களை கண்டெடுத்தனர். இது ஒரு பெரிய வழக்காக மாறும் என்பதை நான் அறிந்தேன். முதலாளியை போலீஸ் வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். அவர் செல்லும்போது ஒரு முறை அவர் என்னை திரும்பிப் பார்த்தார். அந்த பார்வையில் வெறும் பயமே இருந்தது. நான் நிம்மதியாக மூச்சு விட்டேன். பின்னர் போலீஸ் என்னை மேலும் விசாரித்தது. நான் அவர்களுக்கு எல்லா ஆதாரங்களையும் கேமரா காட்சிகளையும் கொடுத்தேன். அதன் அடிப்படையில் முதலாளி பல பெண்களை கடத்தி அவர்களின் மீது சட்டவிரோத மருந்து பரிசோதனைகளை மேற்கொண்டது நிரூபிக்கப்பட்டது. மேலும் என் பெற்றோரின் கொலைக்கான ஆதாரங்களும் கிடைத்தன. நீதிமன்றத்தில் அவருக்கு தண்டனை கிடைத்தது. பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். நான் என் பெற்றோரின் நியாயத்தை வென்று சமூகத்திற்கு ஒரு பெரிய சேவையை செய்தேன். இந்த சம்பவத்திற்கு பிறகு நான் மீண்டும் அனாதையானேன். ஆனால் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது. நான் ஒரு பெரிய தொழிற்சாலையில் உதவியாளராக வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே நான் ஒரு நல்ல மனிதரை சந்தித்தேன். அவர் பெயர் அருண். நாங்கள் காதலித்தோம், திருமணம் செய்து கொண்டோம். இப்போது நான் ஒரு கணவரும் 2 அருமையான குழந்தைகளின் தாயுமாக இருக்கிறேன். ஒரு காலத்தில் தெருவில் உணவுக்கு அலைந்த நான் இன்று ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறேன். இந்த அனுபவம் எனக்கு கற்றுக் கொடுத்தது, நாம் தைரியமாக இருந்தால் எந்த தவறும் நீதிக்கு புறம்பானது அல்ல. நேர்மையும் உண்மையும் எப்போதும் வெற்றி பெறும். என் கதை முடிவில் ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி சென்றது.